படிக்கணும்னு ஆசை இருந்தது. ஆனால் முந்தி நான் பார்த்த வீப்பாக்கு வந்து வேறு இது அது நக்கல். துளூஸில் வந்து சாப்பாட்டுக்கு கூட இதுக்கு கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த ஸ்டைலில் நான் செய்யறதுனால ஓ பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பேசும் நேர நிகழ்ச்சியில் இருக்கிறோம். இன்றைக்கு எங்களோட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒன்று வந்திருக்கிறார். ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறார். நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறதுக்கு முன்னாடி எங்களோட நிகழ்ச்சியை பற்றி சொல்லணும். எங்களோட நிகழ்ச்சியோடைய ஐடியா என்னென்னா, எப்படி வந்து இந்த வெளிநாடுகளில், அதாவது புலம்பெயர்ந்த நாடுகளில் வந்து அவர்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு வந்து போராடி கொண்டிருப்பினோம். சில பேர் சாதிச்சும் இருப்பினோம். அப்போ இப்படியே நாட்களோட வந்து நாங்கள் கலந்துரையாடுறதால எங்களுக்கு வந்து இப்போ அவியலுடைய கஷ்டம் அதுகளை வந்து தெரிய வரும். எப்படி அவியல் போராடின வேணும், எப்படி வந்து டெக்னிக்காக என்னென்ன யூஸ் பண்ணினவங்க என்று சொல்லி எங்களுக்கு தெரிய வரும். அவியலுடைய பட்ட கஷ்டங்களை வந்து இப்போ புதுசாக வர தலைமுறைகளுக்கு வந்து பகிர்ந்து கொள்றதால அவியலுக்கு வந்து அதில் பலன் பெறலாம்ன்றதுக்காக இது ஒரு சின்ன ஒரு முயற்சியாக தான் செய்கிறோம். இப்போ நாங்கள் வந்து அறிமுகம் செய்வோம் எங்களுடைய விருந்தினரை. பென்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ உங்களோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்க்கு என்ன கூப்பிட்டதுக்கு. அண்ட் ஸோ என் உண்மையான பேர் வந்து சங்கர் நவரஞ்சன். ஆனால் ஆர்டிஸ்ட் ஸ்டேஜ் நேம் வந்து லுக்காசி. நீ சொன்ன பொய்கள் எல்லாம் என்ன தன்னை குத்துது, உன் நினைவுகள் என்னை சுத்தி சுத்தி கொள்ளுது, கண்ணுக்குள்ள மண்ணாச்சு நெஞ்சுக்குள்ள தீயாச்சு, நீ போன கையோடைய உயிர் கூட சேர்த்து போச்சு. நான் ஃப்ரான்ஸில் துலூஸ்ன்னு சொல்லி ஒரு சிட்டியில் பிறந்து வளர்ந்து இப்போ திருப்பி அங்கே தான் வந்துருக்கிறேன். ரொம்ப தூரம் பரிசில் இருந்து நக்கல். It's only 4 hours train, man. இல்லை, எங்களோட ஃப்ரெண்ட் தான் சொல்லுவாங்க, அங்கே நெட்ஒர்க் வேலை செய்யாதான். இங்கேருந்து ட்ரெயினில் 5 மணி தினமும் சொந்தங்க. ஸோ அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து 10 வருஷம் யூகேல இருந்துட்டு இப்போ திருப்பி அங்கே வந்து நிற்கிறேன். இப்போ நீங்கள் பரிசுக்கு வந்தது காரணம் வந்து ஒரு வீடியோ ஷூட்டுக்காக வந்திருக்கிறோம். ஸோ ஒரு பாட்டு ஒன்று செஞ்சேன் நான். தியஸ் ப்ரோட் பேண்ட்ல இருந்து தாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆளோட. அவர் முந்தி நிறைய பாட்டுலாம் செஞ்சாங்க. இப்போ கடைசியில் கூட ஒரு பாட்டு விட்டார். ஸோ அவரோட ஒரு பாட்டு இணைந்து ஒரு சாங் ஒன்று செஞ்சிருக்கோம். அண்ட் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு இப்போ உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். ஓகே, அது என்னதை பற்றி கதைக்குது கூட அந்த பாட்டு வந்து எதை பற்றி பேசுகிறீங்க அந்த பாட்டில்? உண்மையிலே சொல்ல போனோம்னா அது ஒரு சேட் லவ் சாங். அண்ட் ஆனால் வீடியோ வந்து அப்படி வீடியோவை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் அது எப்படி இருக்குன்னு. எப்போ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க? இப்போ நீங்கள் வந்திருக்கக்கூடிய பேசிக்கலி இன்றைக்கி மேபி இன்றைக்கி நைட்டே ஆரம்பிச்சிருவோம். இன்றைக்கி 20ஆம் தேதி, நாளைக்கு இன்றைக்கி 21, என்ன 21, 22, 23 இந்த 3 நாள். 3 நாளும் ஃபுல் பிஸியாக. சரி, உங்களை பற்றி ஒரு குறுகிய அறிமுகமாக எப்படி நீங்கள் இந்த கலைத்துறைக்கு வந்தீங்கன்றதை பற்றி ஒரு சின்ன அறிமுகம், எப்படி நீங்கள் கடந்து வந்தீங்கன்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னால், முந்தி நான் நிறைய சின்ன வயசுலேருந்து இந்த ஃப்ரெஞ்ச் ராப் நிறைய கேட்குறது அண்ட் ஸ்டாஃப் லைக். அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து மலேசியாவிலேருந்து யோகி பி, நட்சத்திரா எல்லாம் வந்து லைக் அவங்கள அந்த யூடியூப்பில் அந்த 2006 சம்திங் அப்போ பார்க்க ஆரம்பித்தேன் நான். அப்போக்க அது செம்மையாக இருக்குது, எனக்கு அந்த வைப் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ இதுக்குள்ள நான் செய்யலாம்னு தோணுச்சுன்னு சொன்னால், இங்கே ஃப்ரான்ஸில் ஒரு ஆர்டிஸ்ட் ஒன்று இருக்குது. அவரை நான் இப்போ பார்த்தனோ அப்போக்கு தான் நான் யோசித்தேன், ஓகே என்னாலேயே முடியும். அவராலேயே முடியுமெண்டா என்னாலேயே முடியுமென்ற மாதிரியா? இல்லை, நானா அவர் செய்யும்போது ஆக்சுவலி லைக் அது எனக்கு சின்ன வயசு தானே. அப்போ நான் பார்த்துட்டு ஐ வாஸ் லைக், நிறைய பேர் செய்கிறாங்க மியூசிக், ஆனால் இவர் செய்கிறது வந்து இப்போ எப்படி சொல்கிறது, எனக்கு என்னோட கதைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று தந்துச்சு. ஸோ அது வேறு யாரும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தானே உண்டு. யாரு? வீபாக். சத்தியமா அவரை பார்த்தா இப்போ நீங்கள் இன்ஸ்பயர் ஆயிருங்க. சத்தியமா அது வீபாக்க நான் வந்து இப்போ அந்த ஃபர்ஸ்ட் வீடியோஸ், அந்த ஃப்ரீ ஸ்டைல் வீடியோஸ் எல்லாம் செய்கிறத பார்த்தனோ அப்போக்கா வாஸ் லைக் வாவ், ஃப்ரான்ஸில் பாரிஸில் என்ன மாதிரி ஒரு தமிழால் செய்யுது. ஸோ அப்போக்கே தான் அந்த ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் எழுதுறது அண்ட் ஸ்டாஃப் லைக் தான். அப்போக்கே முந்தி அந்த ஆசை வந்த உடனே நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஓகே, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட நான் காய்ச்சி கொண்டு இருப்பேன், நான் வந்து ராப் செய்ய போகிறேன்னு. அப்போக்கே சொல்லுவாங்க, அப்போ ஓகே நீ எழுதினதை ஒரு ராப் பண்ணி காட்டுன்னு. அப்போ அந்த டைமில் ரிலீஸ் பண்ண சில சாங்ஸை வந்து எனக்கு அப்போக்கே மனப்பாடம். அப்போ அதை நான் ராப் பண்ணுவேன். அப்போ நான் ராப் பண்ணும்போது எந்த ஸ்டைலில் நான் செய்யறதுனால ஓ செம்மையாக இருக்குண்ணா அப்படின்னு. உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை நீங்கள் கண்ட நேரம் வந்து இந்த நேரத்துலையா? திறமையாக கண்டதுன்னு அந்த டைம்னு சொல்ல முடியாது. அந்த ஆசை எனக்கு உள்ளுக்குள்ளே வந்து அந்த கொதிச்சு கொண்டு இருந்தது. ஆனால் வீபாக்கா பார்த்த பிறகு தான் எனக்கு அந்த ஓகே சரி ஓகே. நீங்கள் வீபாக்கை பார்க்குறதுக்கு முதல்
நீங்க பாடணும் இப்ப அது நினைச்சிருக்கீங்களா? தோணினது பட் அது செய்யலை. ஆனா முதலே உங்களுக்கு அந்த அந்த ஐடியா வந்துச்சு. இல்ல டக்குன்னு இப்படி வராது. எக்ஸாக்ட்லி. முதலே இருந்துச்சு, இல்லைன்னு இல்லை, முதலே இருந்துச்சு. ஆனால் அந்த ஓகே லெட்ஸ் கோன்னு சொல்கிற மாதிரி அந்த அந்த தருணம் வந்து பார்க்கும்போது அதுதான் எல்லாத்துக்கும் காரணம் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் செய்கிற வேலைக்கு. இது இந்த கேள்விக்கு கொண்டு வந்துச்சுன்னா உங்களோட தொழிலில் வந்து மிக முக்கியமான சவால்ன்றா நீங்கள் இதை சொல்லுவீங்க? நிலைக்கிறது, நிலைச்சு நிற்கிறது வந்து முக்கியமான சவால். அதாவது அப்டேட் ஆகி கொண்டிருக்கோம் சொல்ல வரீங்களா? எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஆர்டிஸ்ட்னு சொல்லி இப்போ நிறைய பேர் வந்து கொண்டுறாங்க. டெய்லி வந்து ஒரு 10 ஆர்டிஸ்ட் புதுசாக வருவாங்க. புது மியூசிக்கும் நல்ல மியூசிக்கும் வருது. ஸோ அதுக்கு அவங்க மத்தியில் இப்போ நாங்களும் இருக்கணும் நிமிஷம். ஸோ அதுதான் பெரிய சேலஞ்ச். நிறைய உழைக்க வேண்டியா இருக்குது. ஸ்பெஷலி அது இப்போ ஒரு பல நிறைய வருஷ கேப்புக்கு அப்புறம் வந்து இப்போ திருப்பி தமிழில் பாட போகிறேன். ஏன்னா ஸோ அப்போ ஃப்ரெஞ்சில் நீங்கள் ஏற்கனவே பாட்டெல்லாம் பாடிவிட்டுருக்கீங்களா? இது அதாவது அந்த நீங்கள் சொன்னீங்களா கேப், அது செஞ்சதாக நான் பெருசாக சக்ஸஸ் ஆகலை. பட் அது எந்த மிஸ்டேக் தானே. அது நான் அதுக்கேற்ற மாதிரி எஃபர்ட் நான் ஒன்றும் போடலை. ஸோ ஓகே, உங்களோட வாழ்க்கையில் முக்கியமான தருணமாக எதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது இது நடந்த பிறகு உங்களுக்கு எல்லாமே தலைகளாக மாறின மாதிரியும் இருக்கலாம், இல்லாட்டி சக்ஸஸாக மாறின மாதிரியும் இருக்கலாம். அது அப்படி ஒரு தருணம் நடந்திருக்கும், எல்லாட்டு வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். அப்படி உங்களுக்கு நடந்திருக்கான்? ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நான் யூகே போகிறதுக்கு முதல் நீங்கள் யங் டேலண்ட் ஷோன்னு சொல்லி ஒரு ஷோக்கு வந்தேன் நான் இங்கே பாரிஸில். அப்போ என் பேர் வந்து ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் என்ன பெர்ஃபார்மன்ஸை வச்சு நிறைய பேர் வந்து ஓகே செம்மையாக இருக்கடா இதுங்கடா. சில பேருக்கு துலூஸ் வந்து எங்கே இருக்குன்னே தெரியாது அப்போக்கு அந்த காலத்தில். சில பேர் எனக்கு இப்போ ஒரு கிளிக் ஒன்று வருது. என்னென்னு சொன்னால் ஒரு பட்டை வந்து எனக்கு எழுதினவா மெசேஜில் அந்த ஷோக்கு பிறகு அவருக்கு சொன்னவா, பாரிஸ்லேயும் துலூஸ்லேயும் ஒரே டைம் ஆண்டு லைக் யூனோ அந்த டைம் அவ்வளோத்துக்கு அவருக்கு தெரியாமல் இருந்துச்சு. யூனோ அப்போ துலூஸ்னு சொல்லி ஒரு பேர் வந்தது. நான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அப்புறம் எங்களோட ஃப்ரெண்ட் சொல்கிற மாதிரி அங்கே வந்து இது நெட்வொர்க்கே இது அது நக்கல். நான் காலம் உங்களோட டெலிஃபோன் கேட்க சொன்னால் அடிக்காத, கண்டிப்பாக அது வேலை செய்யாது. அப்போக்கே நான் இங்கே பாரிஸில் தான் நின்றேன். அதில் தான் நீங்கள் டெலிஃபோன் எடுத்துனீங்க. இல்லாட்டி அங்கே இருந்தது கண்டிப்பாக எங்களுக்கு கிடைச்சிருக்காது. சரி ஓகே, 2 நாளாக தான் சொல்லி கொண்டிருக்கார். நான் அதையும் பகிர்ந்து கொள்கிறேன். உங்களோட வேலை இல்லாத டைம், அதாவது இப்போ உங்களுக்கு லீவ் இருக்கணும், வீக்கெண்ட் அப்படி உங்களோட வேலையில் வந்து ஒரு கேப் கிடைக்கும் போது நீங்கள் என்ன செய்வீங்க? எப்படி இருக்கும் உங்களோட அந்த டைம்? சில விஷயத்த சொல்லல, அது கண்டபாட்டுக்கு சொல்லிடுறீங்க. இந்த சொல்லக்கூடியது பப்ளிக்கில் ஷேர் பண்ணக்கூடியது நான் சும்மா ஓகே. என்ன செய்வேன்டா, டாக்குமெண்டரி பார்ப்பேன், படம் பார்ப்பேன், ஜிம்முக்கு போவேன். அண்ட் ஒப்வியஸ்லி இப்போ பார்த்தாலும் ஜிம்முக்கு போகிறேன். சரி ஓகே. ஒப்வியஸ்லி மியூசிக். அது புதுசாக இந்த துறைக்கு உள்ள வரவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸாக பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் பட்ட கஷ்டத்தை இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு எதுவும் என்னென்னு சொல்கிறது வசதிகள் இருக்கலாம். இப்படி மூவ் பண்ணினோம்னா இது ஈஸியாக வந்து சம்பாதிக்கலாம். நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா, இங்கிலீஷில் சொல்லுவாங்க பி யோர் செல்ஃப். அதாவது நீ வந்து நீயாவே இரு. அண்ட் டூல்ஸ் வந்து இப்போ நிறைய டூல்ஸ் இருக்குது. முந்தி இப்போ நான் யங்காக இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அப்போ ஸ்டுடியோ வேணும். அதுக்கப்புறம் ஹோம் ஸ்டுடியோன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ஈஸியாக இப்போ வந்து இப்போ கடைசியில் பார்த்தேன் ஐஃபோன் இருக்குல்ல, அதில் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, ஒரு ஆப் ஒன்று. அதில் வந்து நீங்கள் அந்த ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது, ஹெட்ஃபோன்ஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம், ஸ்டுடியோ குவாலிட்டி வருது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இல்லை நீங்கள் மியூசிக் செய்கிறதுக்குன்னா. திறமை இருந்தால் வெளிக்காட்டுறதுக்கு இதுகள் இருக்கு, நீங்கள் வசதிகள் இருக்கணும். இன்றைக்கு வந்திருக்கு உங்களோட இணைய வந்திருக்கிற உங்களோட நீங்கள் சொன்ன மாதிரி முதல் கதையில் சொன்ன மாதிரி விபாக் இருக்கார் உங்களோட. நீங்கள் வேற பார்த்தான் பாட ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்களா? அப்போ அவர் சில வார்த்தைகள் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வார் நினைக்கிறேன். போல பாயிர புள்ள நிலாக்கு மேல இழுக்கிற வெள்ள கும்புறதில்ல கடவுளா அம்மாவை போவா விட்டுட்ட மேல. எங்களோட விபாக்கும் வந்து இணைஞ்சிருக்கிறார். சந்தோஷம் வந்ததுக்கு விபாக். நீங்கள் உங்களோட பிஸி டைமில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே விபாக், இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்கள் தான் இவர் எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டு முதல் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு பாரிஸில் முதல் இவன் சின்ன வயசுல மச்சி வந்து நெட்வொர்க்காக வந்து டெலிஃபோன் இந்த சிக்கனு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் துளுசில வந்து நம்மள பேந்தானே வந்தது இல்லாம இவருக்கு அடிச்சு கேட்டார் என்னட்ட வச்சு இப்படி என்னோட ஃபிச்சரிங் தமிழ் தமிழ் நான் சொன்னேன் ஓகே ஃபிச்சரிங் வந்து செய்ய கேட்டோன்னே நான் சொன்னேன் ஓகே வாடா தம்பி என்று என்ன சொன்னோட நான் வச்சு இவன் வந்துட்டான்டா வீட்டையே வந்துட்டானா அம்மாட வீட்டை நம்மளோட வீட்டு அம்மா வந்து வீட்டை வந்து சாப்பாடுலாம் கொடுத்தா ஒரு கிழமை அம்மாண்ணே
அப்ப நீங்க துளுசுல வந்து சாப்பாட்டுக்கு கூட இதுக்கு கஷ்டப்பட்டிருக்கீங்க. அங்க சாப்பாடு போட இங்க வந்து நிக்கிறேன். அப்படி வந்து இவன் வந்து அந்த வந்துட்டு அந்த சின்னப்படியும் அந்த படிக்கணும்னு ஆசை இருந்தது. ஆனா முந்தி நான் பார்த்த வீப்பாக்கு வந்து வேற கெட்ட கெட்ட வார்த்தைகள். இப்பயும் கெட்ட வார்த்தைகள் இருக்குத்தான். ஆனா பட் கொஞ்சம் இவன் 23 டீசெண்டா. நன்றி, என்னால முடிஞ்ச உதவியா. ஓகே ஓகே. இப்போ விபாக்கு உங்களோட என்ன நடக்குது? இப்போ நீங்க ஏதாச்சும் புது ப்ராஜெக்ட் எதுவும் பண்றீங்களா? அதை பற்றி பேசலாமே. முக்கு பாட்டு செஞ்சுருக்கேன். அடுத்த ஒரு ரியல் கேங்ஸ்டர் சாங் ப்ரோ. பவுடிக்கு இல்லை ப்ரோ, சீரியஸான கேங்ஸ். நல்ல பாட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல பாட்டோ கெட்ட பாட்டோ மக்கள் தான் முடிவு எடுக்கணும். ஓகே, நீங்க இப்போ வருங்காலத்தில் ஃபியூச்சரிங் பண்ணணும்னு நினைச்சிக்கணும், அதை சேர்ந்து பாடணும்னு சேர்ந்து வேலை செய்யணும்னு நினைக்கிற ஆர்டிஸ்ட் ஆறு உங்களுக்கு ஃப்ரான்ஸ்லயோ வெளிநாட்டிலையும் இருக்கலாம். ஸ்பெஷல் என்ன ஃப்ரெஞ்சா இல்லை தமிழானா? யாராக இருந்தாலும். எனக்கு இப்போ வந்து ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்டோட வந்து ஃபீச்சரிங்ஸ் எல்லாம் உண்டு ஆசையாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இது வரைக்கும் நான் இன்னும் பண்ணாத ஒரு விஷயம். நீயும் பண்ணல என்ன ஃபீமேல் ஆர்டிஸ்டோடையா? பண்ணியிருக்கேன் ஆர்டிஸ்டோட. நான் பாட்டு பாட்காஸ்ட் வந்து 18 வயசுக்கு மேலே தான். ஃபீமேல் ஆர்டிஸ்ட், அதாவது ஒரு டூயட் மாதிரி சம்திங் செய்யலாம் தானே. அது வந்து அப்படி இல்லையா அந்த இப்போ அந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, உங்களோட சமுதாயம் வந்து அந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டை வந்து இப்போ எங்களை மாதிரி அவங்களோட படிச்சினோம்னு சொன்னால் அவளோட கெட்டவளாக அந்த சமுதாயம் பார்க்குது. அதனால அவள் படிக்காமல் இருக்காங்க. குட் மேன் ஃப்ரம் குட் ஃபேமிலி. அவள் எங்களை கேட்பாளுகள், ஆனால் எங்களோட மட்டும் பாட்டு படிக்க மாட்டாள். என்ன உங்களோட பாட்டை கேட்பாங்க. நினைக்கிறேன் தம்பி கொஞ்சம் ஆர்வக்கோளாறு போல இருக்கு. அப்போ உங்களோட ஆசை வந்து ஃபெமில் ஆர்டிஸ்டோட வந்து செய்யணும்ன்றது. உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் அப்படி யாரும் சொல்றதுக்கு இல்லையா? எனக்கு உண்மையாகவே பிடிச்ச ஆர்டிஸ்ட் ஃபெமில் MIA. சொல்லுங்க என்னங்கடா தமிழா ரியாலிட்டி. நான் அவன் என்ன சின்னத்துக்கெல்லாம் கூப்பிட்டு சின்னத்துக்கு போனான், இந்த மகனை கூட்டிட்டு போனான். உங்களுக்கு ஃபீமேல் ஆர்டிஸ்டா? பேர் வந்து எனக்கு எனி அது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து ஃபீமேலா இருந்தா ஓகே. ஃபீமேலா இருந்தாங்க உண்மையிலே நான் வந்து அது ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் இப்போ பக்கத்தில் இருக்கிறதுனால நான் சொல்லல, எனக்கு தீபாவோட சாங் ஒன்று செய்யணும்னு இருந்துச்சு. முதல் செஞ்ச சாங் வந்து ரிலீஸ் ஆகல தெரியுமா? அதாவது பரிசிட்டு என்ன பரிசிட்டி, அதாவது பரிசிட்டி 2ன்னு சொல்லி பாட்டுக்கு வந்து என்ன கூப்பிட்டது. அப்போக்கு அந்த பாட்டு செய்யும்போது அந்த பாட்டு ரிலீஸ் ஆகல. அப்போ அந்த பீட் எடுத்து தான் நாங்கள் அந்த ஹேட்டர்ஸ் பாட்டு செஞ்சது, கடும் குரல் கீயோட ஜெர்மனியா. அதுக்கு பிறகு வந்து எனக்கு வந்து சைக்கோ மந்திராவோட செய்யணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதுவும் செஞ்சுட்டேன். கிங் மோகனோட செய்யணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதுவும் செஞ்சுட்டேன். இப்போ வந்து இப்போ எனக்கு அந்த பெரிய நேம்ஸோட செய்யணும்னு இல்லை. எனக்கு வந்து அந்த எவ்ரி ஆர்டிஸ்ட் வந்து அந்த எப்படி சொல்கிறது, அவங்க வந்து அவங்களாவே இருக்கிறாரா, சில பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு அதான் பிடிக்கும். அந்த சில பேர் வந்து அந்த நல்ல இமேஜோட வச்சுக்கொண்டு இருப்பாங்க, ஆனால் பழகும் போது தான் தெரியுது அது விஷக்கிருமி. கடைசி கேள்வியோட நிப்பாடுவோம். உங்களோட வாழ்க்கையில் உங்களை முன்னேற்றி கொண்டு வரதுக்கு உங்களோட முக்கியமான ஆராய்ச்சி பேர் சொல்ல விரும்புறீங்களா? அதாவது உங்களை முன்னேற்றணும் என்று நினைக்கிற ஆக்கள் இருப்பாங்க தானே, இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். நிறைய பேர் அப்படி இல்லையே இருக்கிறாக்கள். அப்படி இருக்கிற ஆக்களை உங்களோட லைஃப்பில் இருக்கா? அதாவது வந்து உங்களை முன்னேற்றணும் என்று நினைக்கிற ஆக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி சொல்லல மட்டும் நீங்கள் யாரை சொல்லுவீங்க உங்களை முன்னேற்றத்துக்காக இவர் வந்து எனக்கு ஃபுல் ஹெல்ப்பாக இருக்கிறாருண்டு? நான் என்ன தான் சொல்லணும், நான் அதை பற்றி கேட்கல. நான் உங்களோட தன் வாழ்க்கை உங்களுக்கு ஒருத்தரும் இல்லைன்னு சொல்றீங்க. நான் ஒருத்தரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து எப்படி சொல்றது, இருந்த ஆக்கள் வந்து இப்போ இல்லை. உங்களுக்கு முதல் இருந்திருக்கீங்கம்மா? இருந்திருக்கணும், பட் இப்போ இல்லை. அதை டெவலப் பண்ண பெருசாக எனக்கு அதுக்கு யார் காரணம் பண்ணிக்கிறீங்க? அதுக்கு காரணம் நீங்களாவே இருக்கலாம்ல. நான் அண்ட் என்னோட லைஃப்பை ஷேர் பண்ண சில பர்சன் அது அப்படியும் இருக்கலாம். ஓகே ஓகே. அதை பற்றி நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறீங்களா, கவலைப்படுறீங்களா? நான் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே ஓகே. அப்போ நீங்கள் என்ன நடந்தாலும் அதை நீங்கள் ஒரு எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய பாடி என்று நாளைக்கு நிறைய வாங்க வேண்டியிருக்கும். எல்லாத்தையும் ஒன்றைக்கு வாங்காதீங்க. ஓகே ஓகே. அப்போ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம். இன்னொரு முறை இப்போ இந்த உங்களோட ப்ராஜெக்ட்லாம் வெற்றி
அடைஞ்ச பிறகு வடிவா வந்து ஒரு பாட்காஸ்ட் ஒன்று செய்வோம். நிச்சயமா. எங்களோட அண்ணாவையும் சீரியஸான டைம்ல சீரியஸான டைம்ல அவன் எழும்பும்போது தான் பிடிக்கும். வாடாதேங்கோ brothers. அதாவது வந்து இவரை வந்து நாங்கள் எடுக்கணும் அப்படி அப்புறம் தான் எடுக்கணும் 5-6 மணிக்கு அப்புறம். அதுக்கடையில் தம்பி பாத்தீங்களா சும்மா ஒரு தப்பட்டி பேன் ஓப்பன் பண்ணி போட்டு ஒரு காவாசி கூட அடிக்க. பீப்பாக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க மக்களுக்கு கடைசியா? இப்போ கொஞ்சம் மக்களுக்கு என்ன சொல்றேன்னு சொன்னா வந்து பிரதர் அந்த எகோயிஸ்மை கொஞ்சம் நிப்பாட்டுங்கோ. இனி கொஞ்சம் இனி வந்து வளர்ற கலைஞருக்கு கொஞ்சம் உதவியல் செய்யுங்கோ. ஸோ அந்த முன்னேற்றுங்கோ, பொறாமப்படாதீங்கோ. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நல்ல விஷயம். மியூசிக் என்ற விஷயத்துல சொல்லுங்க, அந்த கலை என்ற விஷயத்துல இப்படியான சின்ன பிள்ளைங்க வந்து வளர்றாங்கன்னு சொன்னா நீங்க ₹1 கொடுக்குறீங்களோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை. பட் ஆக்களை பற்றி கேவலமா கேட்காதுங்க. உதவி செய்யாட்டியும் வந்து உபத்திரம் செய்யணும்ன்றீங்க. ஆக்களை பத்தி கேவலமா கேட்காதுங்க தானே. அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். நீங்க ஒன்று சொல்ல வந்தேன்னா சொல்லுங்க. அப்புறம் நான் சொல்றேன். அதுக்கு நாங்கள் இப்படி பண்ணி ரெக்கார்டிங் போகணும். நீங்கள் கேமரா ஆஃப் பண்ணி கதைக்கிறேன்டா. ஓகே மக்களே, சந்திப்போம். நன்றி. கடைசி வரைக்கும் பார்த்தாக்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, மெஸ்ஸி புக்கு ஆதரவு தாங்க. இப்போ நாங்கள் செய்கிற தவறுகள் எல்லாம் வந்து வருங்காலத்தில் திருத்திக் கொள்வோம். என்னடா இது எங்களோட முதல் பாட்காஸ்ட்ன்றபடியாக இப்போ கண்டிப்பாக இது பிள்ளைகள் விட்டுருப்போம். அடுத்த முறை இதை நாங்கள் திருத்தி மேலும் மேலும் ஒரு நல்ல கண்டென்ட்ஸாக தர பார்க்குறோம். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.